சும்மா தொண கேள்வி கேட்காதுங்க டூட். ஜென்சிக்கு பிடிக்காது. ஜாதி பிரச்சனை எல்லாம் பேசி நான் கல்லா கட்டுமா மாமா அமோகமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுவோம். ஆனா கல்யாணம் நடக்காது. அதான் அவங்க பூமர் திங்கிங். கல்யாணம் நடக்கும், அகனுக்கும் குரலுக்கும் கல்யாணம் நடக்கும். அதான் இல்லையே, குரலுக்கும் அகனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அது எப்படிப்பா? அங்கதான் ட்விஸ்ட் ஃபேக் கல்யாணம். அது என்ன ஃபேக் கல்யாணம்? என்னதான் முகூர்த்தம் பார்த்து பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கே சொல்லி கடவுள் சாட்சியில தாலி காட்டினாலும் மனசுக்கு பிடிக்காட்டி அது ஃபேக் கல்யாணம். பாவி, இந்த லாஜிக் படி நம்ம நாட்டுல பாதி பேரா ஃபேக் கல்யாணம் கட்டிட்டு தான் திரிறாங்க. ஆமா டூட், அதான் உண்மை. ஆனா அவனுக்கு குரல் மேல லவ்வே அது குரலுக்கு தெரியாது. பெண்களுக்கு தான் முன்னுரிமை. அவங்களுக்கு பிடிக்காட்டி அது ஃபேக் கல்யாணம். ஆமா, குரல் அகன் மேல வச்சு இந்த லவ்வுக்கு என்னாச்சு? குரல் அந்த கேப்ல வேற ஒருத்தர் லவ் பண்ணி அது யாருப்பா? அது வந்து ஒரு டூட் ஒரு பையன். ஆமா, அந்த பையனுக்கு ஏதாச்சும் பேக் ஸ்டோரி இருக்கா? பேர் வந்து பாரி, விளையாட்டுக்குள்ள. ஏன் பாரியா லவ் பண்ணணும்? பாரி ரொம்ப நல்லவன் டூட். அதோட பெண்கள் காரணம் சொல்ல தேவையில்லை டூட். மொத்தத்துல பாரி ஒரு டம்மி பீஸ். படத்துல 3 முக்கியமான கேரக்டர்: அகன், குரல், மினிஸ்டர் மாமா. அவ்வளவுதான். ஓகேப்பா, அகனுக்கு முடியாதா பாரிக்கும் குரலுக்கும் கல்யாணம் பண்ண? அதான் முடியாது. பாரி வேற ஜாதி, அனாத, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை டூட். ஓடி போக முடியாது. மாமாக்கு இந்தியா முழுக்க செல்வாக்கு. அதோட ஜாதிக்காக கொலையே பண்ணுவாங்க டூடிவன்.